ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லவ் ஃபார் யூ டிராமாவோட 8th and 9th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ சர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க இல்லையா. பட் அவங்களுக்கு ஏதோ அன்யூஷுவலா தப்பாவோ ஏதோ கிடைக்கலையா. சோ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு ஏதோ தப்பான விஷயம் வந்து அந்த கிளப்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்த உடனே அந்த பொருள் எல்லாம் நம்ம ஹீரோ வெளியே எடுத்து வச்சுட்டு மரியாதையா இந்த தப்பெல்லாம் உன்னோடவும் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க இந்த மாதிரி தப்பு பண்ண நான் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்றான். அந்த ஆளு நீ யாரு அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு, பல வருஷமா நான் இங்க இததான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டான் பெரிய இதுவாட்டம் அப்படின்னு அவன் கேக்குறான். மரியாதையா போயிட்டு போதுதான் உள்ள இருந்து லிண்டா அப்புறம் அந்த ஜியாங்கு அவரோட பிரதர் பேர் வந்து பின், அவங்க 3 பேர் வெளியே வந்து வராங்க. லிண்டா ஹீரோ கிட்ட கேக்குறான், இன்னைக்கு நைட் டின்னர் நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட போலாம், நீ வரியான்னு கேக்குறான். இவன் இல்ல, இன்னைக்கு வந்து நியூ இயர் நைட் இல்லையா, நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பதான் அந்த பின் வந்துட்டு இங்க என்ன நாய்ஸா இருக்குது என்ன நடக்குதுன்னும் போது அவங்களோட அசிஸ்டன்ட் தான் அந்த ஆள் போல. அவன் தான் தப்பு பண்ணான்னு உடனே அவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பின் வந்து சொல்லிடுறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சமைச்சிட்டு வந்து இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃபியான்சி வின் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஹீரோட வீட்டுக்கு வந்து வராங்க. உள்ள வந்த உடனே அந்த வியான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரே ஹாப்பியா வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், என்ன கிஃப்ட் எனக்கு காமிக்க மாட்டியான்னு போது வியான், அது கேர்ள்ஸ் திங், அதெல்லாம் நீங்க நொழைய கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆபீசர், ரொம்ப அநியாயம் பண்றீங்க தெரியுமா, நாளைக்கு தான் நியூ இயர், நாளைக்கு தான் கிஃப்ட் ஷேர் பண்ணிக்குவாங்க, இன்னைக்கே ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, ஓல்டு ஃபேஷனாவே எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க, சரிவா நம்ம போய் சமைக்கலாம்னு வியானும் நம்ம ஹீரோயினி உள்ள வந்து போயிடறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசர், நானும் உனக்காக சம் டிஷ்ஷஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம்னு சொல்லி 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த கொட்டெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த போலீஸ் ஆபீசர் கேட்கிறாரு, சரி உன்னோட ஸ்டடீஸ் இப்ப முடிய போகுது இல்லையா, எந்த யூனிவர்சிட்டியில நீ அப்ளை பண்ண போறேங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோயினி, நான் இன்னும் பெருசா டிசைட் வந்து பண்ணல, யோசிக்கிறேன், பக்கத்துலயே எங்கேயாச்சும் யூனிவர்சிட்டியில போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவன் சொல்றான், இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வெளியே வரட்டும், பிக் யூனிவர்சிட்டியில கூட நம்ம சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆபீசர், கரெக்ட் தான், உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நான் வந்து இருக்கிறேன், சப்போஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள உங்களுக்கு ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னோட வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி அந்த ஆபீசர் சொல்லிட்டே இருக்கும் போதுதான் வியான், உங்க 2 பேர்கிட்ட நான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன விஷயம்னா, நெக்ஸ்ட் இயர் இந்த நியூ இயர் அன்னைக்கு நாங்க உங்களுக்கு வந்து ரெட் என்வலப் வந்து கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. மேரேஜ் ஆனவங்க மட்டும் தான் அது கொடுக்க முடியும் போல. உடனே ஹீரோயினி, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் கை வந்து தட்டுறாங்க. தட்டும் போதே, ஆமா இந்த இயர் லாஸ்ட்ல வந்துட்டு நாங்க மேரேஜ் வந்து பண்ணிக்க போறோம்னு உடனே அந்த ஆபீசர், இதுக்கு மேல என்ன அங்கிள்னும் அவள அக்கானும் கூப்பிடாதீங்க, வரமுறை மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஹீரோயினி, அப்ப நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு உடனே வியான், இல்ல இல்ல நீ அவரை பிரதர் இன்லா தான் கூப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இந்த செலிப்ரேட் பண்றதுக்கு கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். பட் ஆனா ஹீரோயினி குடிக்க கூடாது இல்லையா, நீ ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிக்கணும், நீ இன்னும் அடல்ட் ஆகலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல எல்லாரும் பட்டாசுல வச்சு செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசர் மேல ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு, நீ செய்யற வேலை வந்துட்டு ரொம்ப சேஃப்னு நீ நினைச்சிட்டு இருக்க, பட் அந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நீ போற வேலை செய்யற வர அது ஓகே தான், பட் ஆனா கொஞ்சம் உஷாரா இருங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஹீரோ, அப்ப நேத்து என்ன செக் பண்றதுக்காக தான் நீங்க கிளப்புக்கு வந்து வந்தீங்களாங்கிற மாதிரி வந்து கேக்குறோம். அது நான் சொல்ல முடியாது, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், அந்த விஷயத்த நீ என்கிட்ட கேட்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. சரி சரி நான் கேட்கலங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். உள்ள நம்ம ஹீரோயினையும் யானும் தான் உள்ள வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினி, நீங்க ஏன் உங்க நியூ இயரை உங்க ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணாது இங்க வந்திருக்கீங்கிற மாதிரி வந்து கேக்குறா. அது கொஞ்சம் ப்ராப்ளம்ல வந்து இருக்குது, அதனாலதான் இந்த வருஷம் இங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அங்க போலான்னு நினைச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சரி நீ எந்த யூனிவர்சிட்டியில வந்து போட போற அடுத்து என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இவ, பேச்ச மாத்தாதீங்க, நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நான் இப்ப சொன்னாலும் உனக்கு அந்த விஷயம் எல்லாம் புரியாது, நீயும் அடல்ட் ஆகி என் வயசுக்கு வருவ இல்லையா, அப்போ உனக்கு வந்து புரியும், இப்போ உனக்கு அது வந்து புரியாது, சரி சொல்லு, உன் வயசுக்கு எப்படியோ உனக்கு ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து வந்திருக்கும்ல, யார் அதுங்கிற மாதிரி வியான் கேக்குறாங்க. அவ, இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது, சும்மா நடிக்காத, உன் அண்ணன் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி கேக்குறாங்க. இரண்யா, அப்பெல்லாம் கிடையாது, என்னோட மாஸ்க் வந்து கலையுது போங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. வெளியே அந்த ஆபீசர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீங்க 2 பேரும் இன்னும் சின்ன பசங்க தான், அதனால உங்களை நீங்க கொஞ்சம் சேஃபா வந்து பாத்துக்கணும் புரியுதாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ உடனே, ஆமா நான் அவளை நல்லா பாத்துக்குவேன், நார்மல் ஃபேமிலில இருக்கிற பொண்ணுங்க மாதிரி அவ நிம்மதியா ஸ்கூலுக்கு போயிட்டு நிம்மதியா காலேஜ் போயிட்டு அவளோட லைஃப் வந்து வாழ்வா, அவ மேல ஒரு தூசி கூட பட நான் விழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
அவள மட்டும் பார்த்தா போதாது தம்பி, உன்னையும் பார்க்கணும். நீயும் சின்ன பையன் தான். சரி விடு, கவலைப்படாத. உங்க 2 பேரையும் புரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்க 2 பேரோட வேலை. நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு போய் தூங்கலான்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயினிய பிக் பண்றதுக்காக தான் ஸ்கூலுக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு கிளப்புக்கு வந்து என்னால வர முடியாது. அவளுக்கு ஏதோ வின்டர் பிரேக் வந்து வந்திருக்காம். சோ அதனால நான் வர முடியாது. நான் லிண்டா கிட்ட வந்து பேசிக்கிறேங்கிற மாரி கால கட் பண்ணும்போது தான் மிஸ்டீஸா அங்க ஒருத்தன் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறது ஹீரோ பார்த்தோனே செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவன போய் அடிக்க வந்து போயிடுறாரு. ஏன் ரீசன்னா, ஒருவேளை அந்த கிரீன் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து யாராச்சும் நம்ம ஹீரோயினி தொல்லை பண்ண வந்துட்டாங்களோங்கிற மாதிரி தான் அவர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி போய் தடுத்து வந்து விடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் சுத்தி பாத்துட்டு இருக்காங்கன்னு அவ வந்து சொல்றா. அவன் உடனே சைலண்ட் ஆயிட்டு, நீ எதுக்காக இவ்வளவு குட்டி ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே கால் வருது அவனுக்கு. பார்த்தா லிண்டா தான். நீ ஏன் இன்னைக்கு வரல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேங்கிற மாதிரி சொன்னது கேட்டோடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த இடத்துல இருந்து வேக வேகமா நடந்து வந்து போறா. என்னாச்சு மோச்சிங், என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே ஓடுறான். அவ கண்டுக்கிறதே இல்ல, அவ பாட்டு நடந்து போயிட்டே வந்து இருக்கிறா. அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். பட் ஆனா அவனுக்கு தூக்கமே வந்து வரதில்ல. நம்ம ஹீரோயினி கூட உட்காந்து அந்த டைட்டானிக் மூவி வந்து பார்த்தது, அவளை தூக்கந்து, இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீலிங்ஸா வந்து இருக்குது. அன்னைக்குமா அவனுக்கு இப்பதான் லவ் வர ஸ்டார்ட் ஆகுது போல. அவன் எழுந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான் போல. அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியோட ரூம் வேற பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினி வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோவும் வெளியே வந்து வரான். நான் உன்னை கீழே வரைக்கும் விட்டு நான் வந்து கூப்பிடும்போது அவ சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. திரும்பி அவ பாட்டு அவ போயிட்டே இருக்கா. இவனும் பின்னாடியே வந்து போறான். கிளப்ல உட்காந்து நிறைய குடிச்சிட்டு வந்து இருக்கிறான். அப்பதான் போ வந்துட்டு, என்னடா நீ இப்பெல்லாம் ரொம்ப வியர்டா நடந்துக்க, என்ன நடக்குதுங்கிற மாதிரி போ கேக்குறான். தெரியலடா, என்னோட ஆர்ட் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்குது. மனசே இப்பெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே எனக்கு வந்து தெரியல. ஏன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். என் இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்றான். உடனே போ, எனக்கு புரிஞ்சு போச்சு, அன்னைக்குமா உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் அது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணாங்கிற மாதிரி போ வந்து கேட்கறான். இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்கிறான். அப்போ கண்டிப்பா உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப அவசியம். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதான் இந்த இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்குங்கிற மாதிரி போ சொல்லிட்டே இருக்கும் போதுதான் லிண்டா அந்த இடத்துக்குள்ள வந்து வரா. வந்து நின்ன உடனே என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் போது அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமான்னு போ வேற மாட்டி கொடுத்துறான். ஓ அப்படியா, உன் வீட்டுல கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்ன, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்ன, இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லன்னு போ வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமா, அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியாங்கிற மாதிரி அவ கேக்குறா. போ எஸ் சொல்லு எஸ் சொல்லுங்கிறா. ஆனா ஹீரோ எனக்கு தெரியாது, ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாதுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப சரி நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி லிண்டா வந்து சொல்லிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி வீட்டுல வந்துட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அன்யூஷுவலா மேக்கப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ, ஆச்சா டைம் ஆகுது, நான் என்ன சொல்றேன், நீ வீட்லயே உட்காந்து படி, உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நானே உன்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போறேன், இப்ப எதுக்காக நீ வரணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவ அழகா ரெடி ஆகி வந்து நின்னு, நான் ஆல்ரெடி போ கிட்ட சொல்லிட்டேன் நான் வருவேன்னுட்டு நிக்கிறா. அம்மா நீ என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா அப்படின்னு அவன் கேக்குறா. அவ பாட்டு அவ கிராஸ் பண்ணி போறா. இவன் சிரிச்சுட்டே பின்னாடி வந்து போறான். அப்புறம் நம்மளுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் ஜாலியா ரைடு எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. லிண்டா போட்டோ எல்லாம் வந்து எடுக்கிறா. அந்த குதிரை இதுல போவாங்க இல்லையா, அதுல நம்ம ஹீரோவும் லிண்டாவும் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு செம பொறாமாவுது. இதுங்க என்ன பள்ளி மாதிரி ஒட்டினே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி வாயில எல்லாம் புலம்பிட்டே வந்து இருக்கிறா. சரி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதும் நம்ம போக்கும் நம்ம யாருக்கும் ஹீரோ எப்படியாச்சும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்த்து வச்சிடணும்னு ஆசை. சோ அவங்கள வந்துட்டு ஒன்னா வச்சு போட்டோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் இவளால அதை தாங்கவே முடியறது இல்ல. ஜெலஸ் மூட் ஆன் ஆயிடுது. உடனே நெட்ல போய் நின்னு நான் போட்டோ எடுக்கிறேன்னு எடுத்துக்கிறா. சரி ஃபேமிலி போட்டோவே எடுக்கிறது நல்லது தானேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வந்து போட்டோ வந்து எடுத்துட்டு மொத்தமா அடுத்த ரைடுக்கு வந்து போறாங்க. அதுல 5 பேர் ஒரு இதுல உட்காரலாமா. நீ நான் கூட தான் வருவேங்கிற மாதிரி ஹீரோ கூட போகும்போது, நம்ம போ யாங்க நீ ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிற, நீ ஏன் கூட வாங்கிற மாதிரி ஹீரோனியா வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் இழுத்துன்னு போயிடுறாங்க. நம்மளோட ஜிண்டாவும் ஹீரோவும் மட்டும்தான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த சிட்டிய பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்களா, இவங்க அங்கிருந்து பார்த்து இவங்க கிஸ் பண்ற மாதிரி தப்பா வந்து தெரியுது போல. இந்த பொண்ணு வேணும்னே நம்ம ஹீரோவோட முடிய வந்து தொட்டு தொட்டு வந்து பாத்துட்டு இருக்கா. உனக்கு அன்னைக்குமா பிம்பிள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸா நின்னுட்டு இருக்குது. இது தூரத்துல இருந்து பார்த்து இவங்க கண்டிப்பா அவங்க கிஸ் தான் பண்றாங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியுங்கிறாங்க. ஹீரோயினி வாய மூடுங்க. ஆமாண்டா, நம்ம கூட ஒரு குழந்தை இருக்கிறத நம்ம மறந்துட்டோம். சரி சரி நாங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போ யாங்க சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம லிண்டாக்கு தான் பரிமாற சொல்லி ஹீரோ வேணும்னு அவங்க ஃபோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினிக்கு பரிமாறின உடனே அவங்க ஜெலஸ் மோடு தாங்க முடியுதுல. வேணும் ஹீரோ தட்டுல எடுத்து கொட்டியதாங்க. யாங் திட்டுறான், நீ கொஞ்சமாச்சும் வந்துட்டு டீசெண்டா பிஹேவ் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது ஹீரோயினி என்ன எதுக்காக இப்ப நீ திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கத்துறா.
கத்துன உடனே அவ அப்படிதான் விடு சின்ன பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது லிண்டா எனக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சிப்லிங்ஸ் மாதிரி தெரிய மாட்டேங்குது. உண்மையாவே நீங்க சிப்லிங்ஸ் தானான்னு வந்து கேட்கலாம். உடனே போ வந்துட்டு ஆமா ஆமா அவங்க பிளட் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து கிடையாது. பட் ஆனா ஃபேமிலியோட 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ங்கிற மாதிரி போ வந்து சொல்லலாம். இரணி உடனே முறைச்சிட்டு இவன் வேற இடையில இடையில வந்துடுறான். அப்ப நாங்க எப்படி தெரியறோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி லிண்டா கிட்ட வந்து கேக்குறா. தெரியல நீ ஒரு கியூட்டான பொண்ணா தெரியற. இத வந்துட்டு உங்க அண்ணன் தான் முடிவு சொல்லணுங்கிற மாதிரி லிண்டா வந்து கேக்குறா. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே கோட்டு கழட்டி ஹீரோயினுக்கு வந்துட்டு குடுக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் கோல்டா இல்ல அப்படின்னு அவ சொல்றா. பரவாயில்ல புடின உடனே அவ வாங்கி கழுத்துல போட்டுட்டு நான் தான் எங்க வீட்டுல சமைப்பேன் தெரியுமா அப்படின்னு உடனே போ ஆமா நீ அவளோட சமையல் சாப்பிட்டது இல்ல ஒரு நாள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி அப்பயும் நம்ம ஹீரோ கூட கோத்து விடுறதுக்காக தான் போ வந்து பாக்கலாம். ஹீரோயினி இவன் தொல்லை வேற தாங்க முடியல. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு என்னால சமைச்சு போட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறா. நாளைக்கு நீங்க 2 பேரும் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களாங்கிற மாதிரி போ சொன்னே நம்ம ஹீரோனிக்கு செம்ம டென்ஷன் வந்து ஆயிடுது. எதுவுமே பேசுறது இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோட ஷர்ட் வந்து வாஷிங் மிஷின்ல போடலான்னும் போது அதுல இருந்து ஒரு ரிங் வந்து கீழே வந்து விழுது. அது எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது இவன் பின்னாடி இருந்து வந்து உனக்கு அது பிடிச்சிருக்கா பட் ஆனா அது வேற ஒருத்தருது நான் உனக்கு வேற வந்து வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்றான். அவ எனக்கு ஒன்னும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றா. உண்மையாதான் நான் சொல்றேன் தலையில கை வச்சுட்டு நான் கண்டிப்பா உனக்கு வேற வந்து வாங்கி தரேன்னும் போது அவ இல்ல எனக்கு தேவையில்லைன்னும் போது இப்படி எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காத முதல்ல போய் படிக்கிற வேலையை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே அவ கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒர்க்க முடிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து இந்த என்ன மன்னிச்சிரு நேத்து நான் குடிச்சிட்டு தெரியாதவங்க கிட்ட அந்த மாதிரி வந்து பேசிட்டேங்கிற மாதிரி வந்து கொடுக்குறான். அவன் நான் ஒன்னும் உன் மேல கோவமாலாம் இல்ல பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே என்ன மன்னிச்சிரு இப்படி கோவமா வந்து இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கிஃப்ட் வச்சு எடுத்துக்கோங்கிற மாதிரி கொடுக்குறான். அவன் நான் ஸ்கூலுக்கு போனோம் உனக்கு தேவைன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே எடுத்துட்டு போய் கொடு நான் அப்படியே அதை போட போறது இல்லைங்கிற மாதிரி மூஞ்ச வந்து திருப்பிக்கிறா. இங்க பாரு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா கோவம் இருக்குதுன்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிடு. இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்காத புரியுதா இதை எடுத்துக்கோங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னான். அவளும் சரி எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா இயர்ரிங்ஸ் தான் வந்து இருக்குது போல. அவ சிரிச்ச உடனே இது மேல இந்த மாதிரி கோவம் எல்லாம் படாது எனக்கும் அவளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷனும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணா இந்த சைடு அந்த பின் இருக்காரு இல்லையா அவரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காராம். அது வந்து ஒரு சைட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பசங்க ஏதோ ஒரு தப்பா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்க இருக்கிற ஒருத்த ஹெட் இருப்பான் இல்லையா அவன் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்ல. சொன்ன வேலையை மட்டும் நீங்க செய்யுங்கடா போங்கடாங்கிற மாதிரி அமுச்சு விடும் போதுதான் அப்போ நம்ம ஹீரோ மேனேஜரா அந்த இடத்துல வந்துட்டு கண்காணிக்க போறாங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு வந்து தெரிய வருது. இந்த 2 பசங்களும் வெளியே நின்னு புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து நின்னு பாத்துட்டு இருக்காரு. ஆமா நீ யாரா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பசங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க இதுல ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொன்னீங்க அதுதான் நான் நின்னு பாத்துட்டு இருக்கேன்னா உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் தெரியுமா அப்படின்னும் போது இந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிற மாதிரி அவன் சொல்றான். பரவாயில்ல ஆளும் நல்லாதான் இருக்கா மசில்ஸா நல்லாதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த மாதிரி வரலாம்லங்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஹெட் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு வாங்க வாங்க மேனேஜர் செய்யா அப்படின்னு இந்த பசங்க ஜர்க் வச்சிடறாங்க. என்ன இவர்தான் மேனேஜரா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஹெல்மெட்டும் சரியில்லை எந்த ஒரு பொருளும் இங்க தரமா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கலாம். இல்ல சார் நாங்க கண்டிப்பா இதை மாத்திரோம் நெக்ஸ்ட் பேட்ச்ல மாத்திரோம் உடனடியா அதை மாத்துங்க இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே அவன் சரி நான் மாத்துறேன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்பதான் அந்த பசங்க எங்களை மன்னிச்சிருங்க நீங்க மேனேஜருங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு இரு பரவாயில்ல வந்து இருக்கட்டும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொன்னீங்களே என்ன தப்பா இருக்குதுங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு வந்து இருக்கிறாரு. அப்பதான் அந்த சிட்டியை பத்தி ஏதோ அவங்க இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்த்தா போதும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். செய்யா எங்க அப்படின்னு அவ கேட்கும் போது அவனுக்கு ஏதோ சைட் ஒர்க் இருக்குதான் உன்னை வீட்டுல தனியா வந்து விட முடியாதுங்கிறதுக்காக தான் என்ன கூட்டு போய் டிராப் பண்ண சொல்லி சொன்னா ஏன் நான் வரக்கூடாதாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். சரிவா வண்டியில ஏறினும் போது அவ பாட்டு கிராஸ் பண்ணி வந்து போயிடுறான். இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட்டு தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு வந்து உட்காராரு. நீ ஜெயாங் கிட்ட இருந்து என் கிட்ட வேலை செய்ய வந்திருக்குன்னா உன்னோட இன்டென்ஷன் என்னங்கிற மாதிரி பின் வந்து கேட்கிறாரு. ஹீரோ எனக்கு பெருசா எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது உங்ககிட்ட இருந்தா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு நினைச்சேன் அதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன்னு பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோடவே நம்மளுக்கு இந்த 8th எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.